ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நம்ம 12வது நாளில் 7வது அத்தியாயம், 2வது ஸ்கந்தத்திலிருந்து 7வது அத்தியாயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகவானோட திரு அவதாரங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைய பதிவில் பகவான் வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து பூமா தேவியை எப்படி மீட்டு கொண்டுட்டு வந்தார், ஹிரண்யாக்ஷனை எப்படி வதம் செய்தாரு, அவனோட ஆணவம் அகம்பாவம் இது எல்லாம் பகவான் முன்பு என்ன ஆனது, அதன் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு பதிவில் பகவான் நரசிம்ம அவதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நரசிம்ம அவதாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். ஒரே ஒரு வரியில் சொல்லிடலாம். பகவான் ஒரு பக்தனை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாருன்னா அவனை எப்பேற்பட்ட சக்தியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும், எத்தனை பேர் சேர்ந்தாலும் அந்த பக்தனை ஒன்றும் செய்ய முடியாது. அதே பகவான் ஒருவன் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, இந்த செயல் இயற்கைக்கு விரோதமானது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா, அழிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அழிச்சிடுவார். பகவான் நினச்சா யாராக இருந்தாலும் அவரால் காப்பாற்றவும் முடியும். பகவான் நினைச்சார்னா எப்பேற்பட்ட சக்தி உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்கள வதைக்கவும் முடியும். ஹிரண்யாக்ஷன் எப்படி வதம் செய்யப்பட்டான் அப்படிங்கிறத நேற்றைய பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்த பதிவில் அவனோட சகோதரன் ஹிரணியன் சாதாரணமானவன் கிடையாது. 22 வரங்களுக்கு மேலே வாங்கிட்டு வந்திருக்கான். மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆண்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, பெண்களால் மரணம் ஏற்படக்கூடாது, விலங்குகளால் மரணம் ஏற்படக்கூடாது, பறவைகளால் மரணம் ஏற்படக்கூடாது, நான் வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே இருக்கும்போது எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, வெளியே இருக்கும்போது மரணம் ஏற்படக்கூடாது, ஆயுதத்தினால மரணம் ஏற்படக்கூடாது, காய்ந்து போன பொருட்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, ஈரமான பொருட்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு இப்படி 22 வரங்களுக்கு மேலே வாங்கிட்டு வந்திருக்கவன். அவனோட சகோதரனான ஹிரண்யாக்ஷனை பகவான் வதம் செய்துட்டதுனால 3 உலகத்திலையும் பகவானோட நாமத்தை யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது, இறைவனை யாரும் அவரோட நாமத்தை கூட சொல்லக்கூடாது, மனசுல கூட நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சாலோ பகவானோட நாமத்தை சொன்னாலோ அவங்களுக்கு மரண தண்டனைன்னு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வரான். 3 உலகங்களும் அவனோட கட்டுப்பாட்டில் இருக்கு. யாராலையும் அவனை எதிர்க்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு, பிரகலாதன். பக்த பிரகலாதன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த குழந்தை பிறக்கும் போதே பகவானோட நாமத்தை ஜெபம் செஞ்சுக்கிட்டே பிறக்குது. பிறக்கும் போதே பகவானோட பக்தன் அந்த குழந்தை. அந்த குழந்தை வளர வளர பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ண இவனுக்கு ரொம்ப அவமானமாக போகுது. என்னடா இந்த 3 உலகத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம், நம்மளோட மகன் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி இருந்தால் நம்மளை யார் மதிப்பாங்க? இவனை எப்படியாவது நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு அவரும் என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணுறாரு. ஆனால் எந்த முயற்சியும் கை கொடுக்கவில்லை. பிரகலாதன் தொடர்ந்து பகவானோட நாமத்தை நாராயணா நாராயணான்னு பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாராயணனோட நாமத்தை ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு பிரகலாதன். அந்த குழந்தை எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாங்க. அந்த குழந்தைய மலை மேலேருந்து தூக்கி போடுறாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைய ஒன்றும் பண்ண முடியல. ஹிரணியனோட சகோதரி ஹோலிகா, அவளோட உடல் அக்னியால் உருவானது, பஞ்சபூதங்களால் உருவானது தான் நம்மளோட உடம்பு எல்லாமே. நம்மளோட உடம்புல பஞ்சபூதங்களும் இருக்கு. ஆனால் நம்மளோட உடல்லாம் நீர் அதிகம். பஞ்சபூதங்களில் நீர் ரொம்ப அதிகம். நம்ம உடல்லாம் நீர் சார்ந்த உடல். ஆனால் ஹோலிகாவோட உடல் எப்படின்னா நெருப்பாலான உடல். அவளை எந்த நெருப்பும் எதுவும் செய்யாது. அந்த மாதிரியான ஒரு உடல். அவள் சொல்கிறா அவங்க அண்ணன்கிட்ட, அண்ணன் நீ வருத்தப்படாத, நீ கவலைப்படாத, அவனை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், நான் உட்காந்துக்கிறேன், நீங்கள் என்னை சுற்றி கட்டையெல்லாம் போட்டு நெருப்பை மூட்டுங்க, அவன் என்ன கத்துனாலும் சரி, என்ன சப்தம் வந்தாலும் சரி, நீங்கள் நெருப்பை அணைக்கக்கூடாது, எதுவும் செய்யாதீங்க, அவன் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமா தான் நான் இந்த நெருப்புலேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரகலாதனை இறுக்கி பிடிச்சி தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிறா. அவளை சுற்றி கட்டைகள்லாம் போட்டு நெருப்பை மூட்டி விடுறாங்க. நல்லா எரிய ஆரம்பிக்குது. நேரம் ஆக ஆக ஊனு அப்படியே ஒரு அபாய குரல் அவரே சப்தமாக கேட்குது. அந்த பையன் தான் கத்துறான், பிரகலாதன் தான் கத்திக்கிட்டு இருக்கான், நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பிரகலாதன் பகவானோட நாமத்தை நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அப்படியே சிரித்த முகத்தோட அந்த குழந்தை அந்த சாம்பல்லேருந்து அப்படியே வெளியே வருது. அங்கே எரிந்து போனது ஹோலிகா, ஹிரணியனோட சகோதரி. வட இந்திய மக்களுக்கெல்லாம் இந்த திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா. அது ஹோலிகான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கலர் பொடியை தூவி தான் விளையாடுவோம். அந்த கலர் பொடியை தூவி பூசிக்குவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். இங்கே வட இந்தியாவிலலாம் அந்த ஹோலிகாங்கிற நிகழ்ச்சி ரொம்ப விமர்சையாக நடக்கும் அந்த திருவிழா. ஏன்னா கட்டையெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அதாவது ஹோலிகாவை போட்டு எரிக்கிற மாதிரி. இங்கே ஷிரடியில் கூட துவாரகாமாய் முன்பு செய்வாங்க அந்த திருவிழா. நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க.
பக்தர்கள் எல்லாம் தேங்காய்லாம் வாங்கி போடுவாங்க. அதாவது அந்த அரக்கி வந்து எரியிறா, அதில் ஹோலிகா வந்து எரியிறா, ஹிரணியனோட தங்கை வந்து எரியிறா, எல்லா கெட்ட சக்திகளும் அதில் வந்து எரியணும், நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் அந்த நெருப்பில் வந்து எரியணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தேங்காய் வாங்கி போடுவாங்க, கட்டை வாங்கி போடுவாங்க அந்த நெருப்பில். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எந்த கெட்ட சக்தியும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கும் ஷிரடியில் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. துவாரகாமாய் முன்பு அந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு நடக்கும், அந்த திருவிழாலாம் நடக்கும். ரொம்ப பெருசாக வந்து எரிய வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிரணியன் பொறுத்து பார்த்தான். பிரகலாதனா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. எந்த சக்தியாலையும் நெருப்புல போட்டு பார்த்தாச்சு, முதலைகள்லாம் இருக்கிற தண்ணியில தூக்கி போட்டு பார்த்தாச்சு, மலை மேல இருந்து தூக்கி போட்டு பார்க்குறாங்க. மலை மேல இருந்து தூக்கி போட்டா பஞ்சு மெத்த மாதிரி வந்து விழுகுது அந்த குழந்தை. ஒரு அடியில ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஹிரணியனுக்கு வந்தது கோபம். இவனை விடக்கூடாது, இன்னைக்கு நம்ம கொன்னே ஆகணும். தன்னோட பையனா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை நம்ம இன்னைக்கு கொன்னே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா பகவான் மேல அந்த அளவுக்கு வெறுப்பு அவனுக்கு. கொன்னே ஆகணும்னு முடிவு செய்து, நீ இதை நிப்பாற்றியா இல்லையா, பகவான் எங்க இருக்காரு, நீ இத்தனை வாட்டி கூப்பிடுற இல்லை, எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கவும் இவன் சொல்றான், பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு. எல்லா இடத்துலையும் இருக்காரா, இந்த தூண்ல கூட இருக்காரான்னு கேட்கவும் ஆமா இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இவன் ஹிரணியன் வந்து அந்த பக்கத்துல இருக்க ஒரு தூணை வந்து உடைக்கிறான். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் தூணை ஏதோ ஒரு தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைகள், அகோபிலம்னு சொல்லுவாங்க, ஆந்திர பிரதேசத்துல வந்து இருக்கு. அந்த தூணை வந்து குத்தி உடைக்கிறான். தூணை குத்தி உடைச்சு அங்க வந்து நரசிம்மர், பகவான் நரசிம்மரா அவதாரம் எடுத்து வராரு. தன்னோட நெகத்தாலேயே அவனை வந்து வதம் செய்கிறார். பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது அவரோட உடம்புல இருந்து வெளிப்பட்ட அந்த உக்கிரத்தினால அவரோட இதயத்துல, பகவானோட இதயத்திலே எப்போதும் குடிக்கொண்டிருக்கிற லட்சுமி தேவி இறங்கி போயிட்டாங்களாம். 3 உலகங்களும் அப்படியே அந்த உஷ்ணத்தால தாங்க முடியாம தகன்னு அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து போய்க்கிறாங்க. தேவர்கள் கூட யாருமே பக்கத்துல வரல. பிரம்மா முதற்கொண்டு யாரும் அவர் பக்கத்துல போறதுக்கே பயப்படுறாங்க. அவரை எப்படி சாந்தப்படுத்துவதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா பிரகலாதன் மட்டும் பக்கத்துல போறாரு, பயப்படவே இல்லை. பிரகலாதன் மட்டும், அந்த குழந்தை மட்டும் பக்கத்துல போகுது. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி மடியில வச்சுக்கிட்டு, சிங்க அவதாரம் தானே இவர், நரசிம்ம அவதாரம் சிங்கம் மாதிரி தானே, சிங்கம்லாம் என்ன செய்யும், தன்னோட குட்டிய குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், நாக்கால நக்கி கொடுக்கும் பாருங்க. அந்த மாதிரி இவர் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்த பகவான் என்ன செய்யறாரு, அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு நாக்கால நக்கி கொடுக்குறாரு. மிருகங்கள்லாம் நக்கி கொடுக்குற மாதிரி. அவ்வளவு அன்பு பகவானுக்கு பிரகலாதன் மேல. பிரகலாதன் மட்டும் பயப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பகவானை சரணடைகிறவங்க, பகவானோட நாமத்தை ஜெபம் செய்கிறவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் தான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. கடைசியா பிரகலாதன் வந்து பிரார்த்தனை செய்கிறாரு. என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, என்னோட தந்தையை வந்து மன்னிச்சிடுங்க, அவரு அறிவில்லாம இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சிட்டாரு, அவருக்கு வந்து முக்தி கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாரு. பாருங்க, அந்த குழந்தைக்கு, அதாவது பகவானோட நாமத்தை ஜெபம் செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்காது. எல்லார்கிட்டையும் அன்போடு இருக்கணும். நமக்கு யாராவது தீங்கு செய்தால் கூட அவங்க கிட்ட வந்து வெறுப்பை காமிக்க மாட்டாங்க. பகவானோட நாமத்தை ஜெபம் பண்றவங்க சாபம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அவங்க ஒரு கெட்டது செஞ்சுட்டாங்க, நம்ம திரும்பி அவங்களுக்கு ஒரு கெட்டது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரகலாதன் அப்படிப்பட்ட ஒரு பக்தன், பக்த பிரகலாதன். அந்த குழந்தை மட்டும் பயப்படவே இல்லையா, பகவான் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இல்லை. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரையும் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எங்கேருந்து வேணாலும் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருப்பாங்கன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க. ஹிரண்யனோட மகனாக இருந்தாலும் பிரகலாதன் பகவானை சரணடைந்து ஒரு பக்தினா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்காரு. அதாவது ஒரு அரக்கனோட பையனாக இருந்தாலும் அவன் நல்ல பையனாக இருக்கான். அதனால யாரு வேணாலும் எங்க வேணாலும் இருப்பாங்க. இவங்க இந்த இடத்துல இருக்காங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளா வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அரக்கனோட மகனாக இருந்தாலும் அவரு பக்தனாக இருந்தார். இன்னைக்கு நம்ம நரசிம்ம அவதாரம் கதைகள்லாம் கேட்டோம். இந்த கதைகள்லாம் சொல்லும் போதே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நரசிம்மர் அவதாரம் எடுத்த இடம் அகோபிலம்னு சொல்லுவாங்க. ஆந்திரா மாநிலத்தில் வந்து இருக்கு, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு. அங்கே ஒரு முறை வந்து நான் போயிருந்தேன். நல்லா மலையெல்லாம் ஏறி வந்து போகணும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் யாராவது இதுக்கு முன்பு அகோபிலம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். ட்ரக்கிங்லாம் பண்ணி தான் போகணும். சாதாரணமான வந்து ஏறிலாம் போக முடியாது. பாதி தூரம் படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்கும், பாதி தூரம் வந்து மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கல் முள்ளுன்னு கரடு முரடான பாதைகள்லாம் தாண்டி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த அனுபவம் எனக்கு. நான் அங்கே போனப்போ கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன அனுபவம் மட்டும், அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, அதற்கு அகோபிலம் போகிறதுக்கு முந்தின நாள் தான் நான் வந்து திருப்பதி போயிட்டு வரேன். திருப்பதி எப்படின்னா
அலிப்பிரி பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அலிப்பிரி பாதையில் வந்து 4350 படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். 4350 படிக்கட்டு ஏறி போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். சமவெளியில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். 4350 படிக்கட்டும் வந்து ஏறி போகணும். அதாவது 7 மலையும் ஏறி போகிற மாதிரி ஏறி வந்து போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வரும்போதே கிட்டத்தட்ட கால்லாம் அப்படியே ரத்தம் கட்டிக்கிச்சு, பிடிச்சிக்கிச்சு. அந்த மாதிரி இருக்குது. அடுத்த நாளே நான் கிளம்பி எங்கே போகிறேன், அகோபிலம் போகிறேன். ஏன்னா அகோபிலம்ல இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறி போகணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ தான் நான் முதல் முறை போகிறோம். அப்படியே அட்ரஸ்லாம் கேட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக மாறி 2-3 பஸ்லாம் மாறி ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டா. கூடவும் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். அங்கே போனோன்னே அங்கே நம்ம தனியாகவும் போக முடியாது. அந்த மலை மேலே ஏறி போனோம் அப்படின்னா கூட வந்து ஒரு கைடு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு தான் போக முடியும். நிறைய கோவில்கள் இருக்கும். எங்கே வந்து நரசிம்மர் வந்து வதம் செய்தார், அந்த வதம் செய்ததுக்கப்புறம் வந்து தன்னோட நகத்தில் இருந்த அந்த ரத்தத்தெல்லாம் எங்கே கழுவுனாரு, அந்த தண்ணியெல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை சாந்தப்படுத்துவதற்காக அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வந்து திருமணம் நடக்கும். லக்ஷ்மி தேவியை வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு திருமணம் நடக்கும். அதை தான் நம்ம வந்து கும்பிட்றோம், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. நரசிம்மரோட சிலையையோ நரசிம்மரோட படத்தையும் எந்த கோவிலையும் வச்சிருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது உக்கிர நரசிம்மர் அந்த வதம் செய்யும் போது இருந்தார் பாருங்க, இந்த ஆக்ரோஷமான நரசிம்மரோட சிலை அந்த படம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து முறையாக வந்து பூஜை செய்யணும், முறையாக வந்து அந்த இதெல்லாம் செய்யணும். கொஞ்சமாவது ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அவ்வளோதான், கோவிலே எரிச்சு விட்டுருவார். அந்த அளவுக்கு உக்கிரமானவர். பெரும்பாலும் கோவில்களில் வந்து லக்ஷ்மி தேவி மடியில் உட்கார வச்சுட்டு அவர் சாந்த நிலைக்கு போயிருப்பார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை திருமணம் நடந்திருக்கும் லக்ஷ்மியோட. அந்த விக்கிரகம் தான் நிறைய கோவில்கள்லையும் இருக்கும், நம்ம வீட்லேயும் வச்சுருப்போம். அந்த படம் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் நம்ம எல்லாரும் வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த சக்தியாலையும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. அதனால லக்ஷ்மி நரசிம்மரோட படம் எல்லாரோட வீட்லேயும் இருக்கணும். இது அந்த கோவில்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கும். அப்புறம் வந்து பிரகலாதனை வந்து எங்கே வந்து இரணியன் வந்து சிறை வைத்திருந்தான், அந்த ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த சிறையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எங்கே வந்து இரணியன் வந்து பகவானை வந்து தரிசித்தார், அந்த இடம் வந்து இருக்கும். இப்போ நிறைய கோவில்கள் இருக்கும். அந்த மலையெல்லாம் ஏறி போகணும். அதெல்லாம் ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் நான் அவ்வளோ தூரம் படிக்கட்டு ஏறி போயிட்டு வந்திருக்கேன். அடுத்த நாளே நான் வந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து போகணும். எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப்பு தான் அது. ஆனால் பகவானோட அருளால் நல்லபடியாக நான் மலை ஏறி பகவானை தரிசிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள். இதெல்லாம் பேசும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. 108 திவ்ய தேசம் போனது, பெருமாளோட பகவானோட 108 ஆலயங்களுக்கு வந்து போனோம். 108 கிடையாது, 106 தான் உலகத்தில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் 106 தான் இருக்குது. ஒன்று வந்து பரமபதம், இன்னொன்று வந்து திருப்பார்கடல். இந்த ரெண்டும் வந்து உலகத்தில் கிடையாது. நம்மளோட மரணத்திற்கு அப்புறம் பகவான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். மீதம் இருக்கிற 106ம் இந்த உலகத்தில் தான் இருக்குது. ஒன்று மட்டும் நேபாளில் இருக்குது, முக்திநாத். மற்ற 105 வந்து இந்தியாவில் தான் இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்குது. அப்புறம் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, உத்தரகண்டில் இமயமலையில் இருக்குது. இந்த மாதிரி 105 வந்து இங்கே தான் இருக்குது. ஒன்று மட்டும் வந்து நேபாளத்தில் இமயமலைக்கு மேலே முக்திநாத். மீதி 2 வந்து பரமபதம், திருப்பார்கடல். அந்த 2க்கு மட்டும் போகலை, பகவான் கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். நம்மளோட மரணத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போவார். மீதி இருக்க 106க்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சேனலில் வந்து இருக்கோம், சாய் மோட்டிவேஷன் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 108 திவ்ய தேசம் அப்படின்னு போட்டுருக்கோம். 108 சாய்பாபா கோவிலும் இருக்கும், 108 திவ்ய தேசமும் இருக்கும். 108 திவ்ய தேசத்தில் போய் பாருங்கள். அந்த 106 கோவிலும் இருக்கும். 107, 8 மட்டும் இருக்காது. ஏன்னா அது திருப்பார்கடல், ஒன்று வந்து வைகுண்டம். அது வந்து இப்போதைக்கு என்னால் போக முடியாது. நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இன்னையோட இந்த பதிவு வந்து நம்ம முடிச்சுக்குவோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நாளைக்கு நம்ம மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சந்திக்கலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.